அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம யூடியூபுக்கு தேவையான சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் வந்துட்டு நம்மளே எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நீங்கள் உங்களோட செகண்டரி மெயில் ஐடியிலிருந்து உங்களோட சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பெல் பட்டன் சிம்பிள் கிளிக் பண்ணுற மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை வச்சு நம்ம எப்படி கைன்மாஸ்டரில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அடுத்தது நம்ம கூகுளில் வந்துட்டு மொபைல் ஃப்ரேம் க்ரீன் ஸ்க்ரீன் அப்படின்னு தேடினீங்க அப்படின்னா இந்த மாதிரி மொபைல் ஃப்ரேம்ஸ் நிறையா வரும். அதில் ஒரு மொபைல் ஃப்ரேமை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹேண்ட் சிம்பிளும் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பிளாக் கலரில் எம்டி வந்துட்டு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைபுங்கிறது ஒரு 4-5 செகண்ட் வந்தாவே போதும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவில் உங்களுக்கு ஆல்ரெடி மொபைல் ஃப்ரேம் வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி அதையும் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு வச்சுட்டு இதை நம்ம ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு ஃபிட்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த சைஸ் இருந்தால் ஓகே. இதை ஃபிட்டாக வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த லேயரை டச் பண்ணுங்கள். இமேஜ் லேயரை குரோமா கீயில் போயிட்டு குரோமா கீ ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஆன் பண்ணியாச்சு இல்லையா. ஆன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இப்போ ஆட் பண்ணியாச்சு. அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டாக இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சைஸ் நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு பெருசு பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் சைஸுக்கு வர மாதிரி பெருசு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்தீங்கன்னா மொபைல் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி போய்டும் அந்த எட்ஜஸ்லாம். ஸோ இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக இருக்குங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த எட்ஜஸ் எதுவுமே தெரியாது, ஃபோனோட ஃப்ரேம் தான் தெரியும். இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் எல்லாமே வருதுங்க இல்லையா. இது ஆல்ரெடி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இப்போ கரெக்டாக ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஃபிட்டாக வந்துடுச்சு. அகைன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணோன்னா இதுக்கு நம்ம அந்த ஹேண்ட் சிம்பிள் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். மறுபடியும் அகைன் லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு இப்போ பாருங்கள் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு குரோமா கீ கொடுத்தீங்க அப்படின்னா சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த குரோமா கீ செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இருக்கு இல்லையா. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம சைஸை சின்னது பண்ணிக்கலாம். ஹேண்ட் வந்து இப்போ ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா, ஸ்க்ரீன் சின்னதாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்னது பண்ணி இந்த இடத்துல எடுத்து வச்சுக்கலாம் சப்ஸ்கிரைபுக்கு நேரம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இதோடு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ஸ்ப்ளிட்டட் பிளேட் கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். இதை டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிவிட்டு அகைன் நமக்கு எங்கே தேவையோ இந்த ஹேண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இதே மாதிரி மறுபடியும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே இந்த இடத்துல ப்ளே வருது. ஸோ நான் இங்கே வச்சு மறுபடியும் அந்த வீடியோவை அகைன் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே வச்சுட்டு அகைன் நம்ம இதை கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி நமக்கு எங்கே தேவையோ அங்கே மட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல வர ஓகேங்களா. ஸோ அகைன் நம்ம இந்த மாதிரி இந்த ஹேண்டை வந்துட்டு மறுபடியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 தடவை நம்ம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் வருது இல்லையா, அது சேம் ப்ரொசீஜர் தான். மறுபடியும் அகைன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சைஸை சின்னது பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணிவிட்டு
யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு சின்னது பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்க்கலாம். கரெக்டான டைமிங் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியாக வரல அப்படின்னாலும் நான் அகைன் ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபிங்கர் கரெக்டாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் டச் பண்ணோன்னு போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அகைன் சேம் பெல் பட்டனும். ஸோ இதில் நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்துட்டு இது கூட நான் மியூசிக்கும் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு மியூசிக் வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். மியூசிக் ஆல்ரெடி நான் வேறு ஒரு இதில் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மியூசிக் வேணால் உங்களுக்கு நான் கீழே லிங்க் தரேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி மியூசிக் ஆட் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். வாங்க இதுக்கு எப்படி மியூசிக் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆடியோ கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி மியூசிக் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த மியூசிக் எந்த இடத்துல வேணுமோ அங்கே மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் கிளிக் பண்ணுற ஆப்ஷன் வருது இல்லையா. ஸோ மியூசிக் இந்த இடத்துல இருந்தால் போதும். ஸோ அந்த இடத்த நான் டார்கெட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மியூசிக் இந்த இடத்துலையும் அடுத்து வந்துட்டு பெல் பட்டன் சிம்பிள் இங்கே வருதுங்க இல்லையா. அதுக்கு முன்னாடி ஒரு செகண்டுக்கு முன்னாடி நான் அந்த பெல் பட்டன் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அகைன் ஸோ இன்னொரு பெல் சிம்பிள் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். இப்போது பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் ஆடியோ கொஞ்சம் தள்ளி இருந்தால் கூட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் கிளிக் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம பெல் பட்டன் வந்துட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் இதை நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு என்ன குவாலிட்டி வேணுமோ அதில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.